ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நாட்களிலே ஜான் பனியன் அன்பு மனைவி இறந்து போனார். அதுக்கு வேதனையுற்ற ஜான் பனியன் தனது இரட்சகர் மட்டுமே இறுதி வரை தனக்கு உதவி செய்ய முடியும் என்று நன்கு உணர்ந்து கொண்டார். பாத்திரங்களை பழுது பார்க்கும் வீடுகளில் தனது தொழிலை செய்து கொண்டே இயேசுவையும் அறிவிக்க ஆரம்பித்தார். அவரது ஊழியத்தின் மூலம் பலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இவர் வியாபாரமும் நன்கு வளர்ந்தது. இந்த காலத்தில் இங்கிலாந்து தேசத்தில் போதகர்கள் தவிர மற்ற எவரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தது. இதனை அறிந்த ஜான், நீங்கள் எல்லாரும் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், இதற்கு கீழ்ப்படிந்தவாறே உன்னதம் என்று உணர்ந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார். ஜான் நாட்டின் சட்டத்தை மீற விரும்பாவிட்டாலும் தேவனுக்கு கீழ்ப்படிதலை தனது வாழ்வின் முதன்மையாக கருதினார். எனவே தனது ஊழியத்தை அவர் நிறுத்தவில்லை. ஒரு நாள் ஒரு கிராமத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மக்கள் இவர் அழைத்த போது அதனை அறிந்த காவல்துறையினரும் வந்து காத்திருக்க, ஜான் தனது பிரசங்கத்தை ஆரம்பித்தவுடனே காவலரால் சிறைப்பிடிக்கப்பட்டு நீதிபதியின் முன் நிறுத்தப்பட்டார். நீதிபதி இவரிடம் இனி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மாட்டேன் என்று உறுதி கூறினார். உன்னை விடுவிக்கிறேன் என்று கூறினார். ஆனால் அப்படி உறுதியளிக்க ஜான் பனியன் முன் வரவில்லை. முதலில் 3 மாத சிறை தண்டனை அவருக்கு அளிக்கப்பட்டது. அதுக்கு பதிலுரைத்த ஜான் பனியன், இன்று நான் விடுவிக்கப்பட்டால் தேவ உதவியால் நாளை பிரசங்கிப்பேன் என்றார். எனவே அவர் சிறையிற்கு 3 மாதத்தில் இருந்து முடியாமல் 12 வருடமாக நீடித்தது. இந்த 12 வருடத்தில் எந்த நேரத்திலும் அவருக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அதாவது நான் இனி பிரசங்கிக்க மாட்டேன் என்ற ஒரே ஒரு உறுதிமொழி அவர் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. சிறிய இருண்ட அறையில் 50 பேருடன் இவர் தங்க வேண்டியிருந்தது. இதனால் நோய்கள் வேகமாக பரவி பலர் அதே அறையில் மரித்தனர். தனது குடும்பத்தையும் 4 பிள்ளைகளையும் பிரிந்து வெளி உலகத்தையே பார்க்காமல் 12 வருடம் சிறையில் கழித்து கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவரை அதிகம் நேசித்ததால் அதனை சகித்தார். சிறையில் இவருடன் கொள்ளைக்காரர்கள், துஷ்டர்கள் என கிறிஸ்துவை அறியாதவர்கள் நிறைய பேர் இருந்தனர். இவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அனைவரை நீதிக்குட்படுத்தினார். சிறையிலே இவர் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார். சிறையில் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் வேத வசனத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, எழுதுவது என்று செலவழித்தார். அங்குதான் அவர் மோட்ச பிரயாணம் என்று தனது சிறந்த புத்தகத்தை எழுதி முடித்தார். தனது 43வது வயதில் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். பெட்ஃபோர்ட் என்ற இடத்தில் திருச்சுவையான போதகராக ஊழியம் செய்ய மக்களால் அழைப்பு பெறவே அதனை ஏற்று 16 வருடம் அங்கு ஊழியம் செய்தார். ஓடி போன ஒரு மகனை அவனது குடும்பத்துடன்